2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் நேரத்தில் பணம் மற்றும் பொருட்கள் எடுத்து செல்ல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இதனால் வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர். வரும் தேர்தலில் வியாபாரிகள் பாதிக்கப்படாத வண்ணம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் மனு அளித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்களை சந்தித்து வியாபாரிகள் தேர்தல் நேரங்களில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். சிரமத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை தந்திருக்கிறோம். குறிப்பாக 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் எடுத்து செல்ல வேண்டியதை மாற்றம் செய்து 5 லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று நாங்கள் எடுத்து செல்கின்ற பொருள்கள் பேங்குக்கு பணம் கட்டக்கூடிய பில் போட்டு முறையாக வரக்கூடிய சரிபார்த்து கையிலே ஒப்படைத்து விட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மரியாதைக்குரிய தேர்தல் ஆணையர் அவர்கள் மாவட்டம் வாரியாக ஆட்சியாளர்களை வைத்து வணிக சங்க பிரதிநிதிகளை அழைத்து கூட்டங்களை போட்டு குறைகளை சொல்லி குறைகள் வராத வண்ணம் உடனடியாக நான் அமல் ஏற்படுத்துவேன் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். 5 லட்சத்தை தலைமைக்கு அனுப்பி 2 தினங்களிலே நல்ல தகவலை சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்களை ஆங்காங்கே ஒவ்வொரு அதிகாரிகளாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சுழற்சி முறையிலே சுத்த விடாமல் ஒரே அதிகாரியை நியமனம் செய்து அதே அதிகாரிகிட்ட நாங்கள் முறையான பில்லுகளை காமித்தால் பொருள்களை உடனடியாக திருப்பி தரப்பட வேண்டும். ஒரு வாகனத்தில் எடுத்து செல்கின்ற பொருள்களை பறிமுதல் செய்தால் அந்த லாரி வாடகை கட்டணங்கள் என்பதை வியாபாரிகள் மிக நலிந்து போகின்றார்கள். தேர்தல் என்றாலே ஒரு அச்சம் வணிகர் மத்தியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் முறையான நடவடிக்கை எடுத்து வியாபாரிகள் அச்சுறுத்தல் படாமல் தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய நிலையை உற்பத்தி செய்து தாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் செய்ய காத்திருக்கிறோம். அதே போன்று 100% வாக்களிக்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வெகு வேகமாக அந்த பணிதனை மாவட்ட வாரியாக பில்லு பேக்கு நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லேயும் பில்லுலேயும் அந்த வாசகத்தை அடிக்க இருக்கிறோம். கொடுக்குற கவர்லேயும் அந்த வாசகத்தை அடிக்க இருக்கிறோம். வாங்க தட்டி பலகைகள் வைத்து ஒவ்வொரு ஊர்களிலும் கிராமம் முதல் நகரம் வரை விளம்பரப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு ஆயத்த பணி செய்து கொண்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.